ஜராஜன்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்ச திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அசுர வளர்ச்சி தரும் சுக்கிர பகவானுடைய பயிற்சி, அதாவது 8/6/2026 என்று நடைபெறுகிறது. அசுர வளர்ச்சி என்று நாம் ஏன் சொல்கிறோம் என்றால், ஒரு எதிர்பாராத மிகப்பெரிய ஒரு திருப்பு முனைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை தருவது என்பதை நம்ம சமுதாயத்தில் பார்க்கும்போது, சிலருக்கு திடீர்னு ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரும், சிலருக்கு திடீர்னு ஒரு எதிர்பாராத லாட்டரி யோகம் அடிக்கும். இந்த மாதிரி ஒரு அசுர வளர்ச்சி, அதாவது அசுர வளர்ச்சின்னு சொல்றதுக்கு ஒரு அளவில்லாத வெற்றி பெறக்கூடிய நிலை என்பது. அதாவது அசுர வளர்ச்சி என்றால் இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கும், நாளைக்கு ஒரு மாதிரி தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் இருக்கும். அந்த ஒரு சக்தி சுக்கிர பகவானுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அசுர வளர்ச்சி தரக்கூடிய சக்தி சுக்கிர பகவானுக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா குரு பகவான் அறிவு பார்த்து, அவருடைய பண்பு பார்த்து, அவருடைய அறிவாற்றலை பார்த்து தான் அவர் வளர்ச்சியை கொடுப்பாரு. சனி பகவான் அவரை சோதித்து பார்த்து அடிமட்டத்துக்கு தள்ளி அவமானங்களை படுத்தி, அதுக்கப்புறம் அதில் டெஸ்ட் ஆயிடுச்சான்னு அவருக்கு நிரந்தரமான ஒரு ஸ்டடியான ஒரு நிலையான பேர் கொடுப்பாரு. ஆனால் திடீர்னு ஓவர் நைட்டில், ஒரே நாளில், இப்போ நீங்கள் சினி ஃபீல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா திடீர்னு ஒரே ஒரு படத்தோடு அவங்க ஒரு பிரம்மாண்டத்துக்கு உச்சத்துக்கு செல்கிறாங்க. அதே ஒரு படத்தோடு மறுபடியும் கீழே. ஏன்னா எந்த ஒரு அசுர வளர்ச்சி தரக்கூடிய அதே கிரகம் அசுர தளர்ச்சியும் தரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு சுக்கிரதசை நடந்துட்டு இருக்குது. சுக்கிரதசையில் ஒரு ராகு புக்தின்னு வச்சுக்கோங்க, அது ஒரு மிகப்பெரிய யோக புக்தி. அப்போ சுக்கிரன் 20 வருஷங்கள், ராகு 18, 36, அதாவது ஒரு 3 வருஷத்துக்கு அவருக்கு சுக்கிரத தசையில் ராகு புக்தின்றது ஒரு யோக புக்தி. அந்த 3 வருஷத்துல அவரை டாப்பில் கொண்டு போயிடும். அதுக்கப்புறம் அந்த 3 வருஷத்துல டாப்பில் போனதுக்கப்புறம் அவர் சாதாரணமாக இருந்த ஒரு நடிகரை மிகப்பெரிய உச்சத்துக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் அந்த 3 வருஷத்துல சம்பாதிச்ச பணம் வச்சு மறுபடியும் அவர் என்ன பண்ணுவார், அடுத்த புக்தில் வரும்போது ஒரு படம் எடுத்துருவார். அந்த படத்துல பூரா காலி பண்ணிடும். அதாவது எந்த ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் மூவி பண்ணி, அதுக்கப்புறம் மறுபடியும் அட்டர் பிளாக் மூவி பண்ணி, அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவார். அதுக்கு தான் அசுர தளர்ச்சி நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அசுர வளர்ச்சி அள்ளி கொடுக்கக்கூடிய அதே சுக்கிரனுக்கு ஒரு நிலையான வெற்றி என்பதை உறுதியாக கொடுக்க மாட்டார். அவர் கொடுக்கும்போது நீங்கள் அதை பார்த்து சரி பண்ணிக்கிறது தான். இப்போ இந்த சுக்கிர பயிற்சி நமக்கு 8ஆம் தேதி நமக்கு நிகழப்போகிறது. 5 ராசிகளுக்கு பயங்கரமான ஜாக்பாட்டு. ஏன்னா சுக்கிரன் நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப நாள் இருக்க மாட்டார், ஒரு 26 நாள் டு 30 நாள் இருப்பார். அந்த 26 நாள் டு 30 நாளுக்குள்ளே எல்லாம் கொடுத்துருவார். ஏன்னா 2 வருஷமாக வராத காசு அந்த 5 நாளில் வந்துடும். அந்த 26 நாளில் வாங்க முடியாத கார் வாங்கிடுவார், வாங்க முடியாத வீடு வாங்கிடுவார். இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் நிகழ்த்தக்கூடியது என்றது அந்த ஒரு சுக்கிர பயிற்சியில். அதனால தான் நம்ம அசுர வளர்ச்சின்னு குறிப்பிடுறோம். அந்த வகையில் இப்போ மிதுனத்தில் இருக்கின்ற சுக்கிர பகவான் கடகத்துக்கு வருகிறார். அதாவது மிதுனத்தில் இருக்கும்போது நமக்கு என்னென்ன பண்ணியிருக்காருன்னு நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ ஏன்னா மிதுனத்தில் இருக்கும்போது நிறைய சிக்கல்கள் வரும். காரணம் என்றால் அது உபயராசிகளில் ஒரு டிக்ளேர்டான ஒரு உபயராசி. அதாவது மிதுனத்தில் 2 சுக்கன் வந்திருக்குன்னா 2 கல்யாணம் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஏன்னா சுக்கன் அந்த இடத்துல வந்தாருன்னா நிச்சயமாக ரெட்டையை தான் கொடுப்பாரு. அதே மாதிரி ஒரு 5 கூடையவன மிதுனத்தில் இருக்கிற ரெட்டை குழந்தை பிறக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உறுதியாக கொடுக்கக்கூடிய தன்மை. அதாவது 4 உபயராசிகள் இருந்தாலும் கூட இந்த பர்டிகுலர்லி மிதுனம் என்றது 100% ஃபிக்ஸ்டு. அதில் நீங்கள் மாற்று கருத்து கிடையாது. அந்த சுக்கிரன் இருக்கும்போது, அந்த ஆரம்ப காலத்தில் அந்த சுக்கிரன் இருக்கும்போது பிறந்தவங்க நிச்சயமாக 2 கல்யாணம் என்ற இதில் மாட்டிக்கிட்டு வேதனைப்படுறதுன்றது உண்டு. ஸோ அந்த வகையில் இப்போ நமக்கு அந்த மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வராரு. எப்போ கடக ராசிக்கு வராரு, இந்த 5 ராசிகளுக்கு இந்த சுக்கிர பயிற்சியால் அதிகபட்சமான நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். அந்த ராசிகளில் உங்கள் ராசி இருக்கிறதான்னு பாருங்க. ஓகே, ஜோதிட சாஸ்திரம் படி சுக்கிரன் ஒரு முழு சுபராக போற்றப்படுகிறார். செல்வம், ஆடம்பரம், காதல், அழகு மற்றும் வாழ்க்கையில் எல்லா வசதிகள் நிறைந்த ஒரு அற்புதமான நிலை சுக்கிர பகவான் அருளால் தான் நமக்கு கிடைக்கும். ஜூன் 8ஆம் தேதி சுக்கிரன் கடகராசிக்கு மாறுறாரு. சிறப்பான பலன்கள் இந்த 4 ராசிகள் சுக்கிர பயிற்சி மூலமாக அதாவது அதிருஷ்டமான ஒரு அதிருஷ்டத்தை அள்ளி தரப்போகிறது. எந்தெந்த ராசிகள் இருந்தால் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். முதன்மையாக பார்த்தோம்னா ஜென்ம ராசிலேயே சுக்கிரன், அதாவது கடக ராசிக்கு ஒரு மிகப்பெரிய அதிருஷ்டம் அடிக்க போகுது. காரணம் என்னால் கடக ராசியில் தான் அவர் காலடித்து வைக்கிறார்.
சுக்கிரன் உங்களை ராசிக்குள்ள, அதாவது முதல் வீட்டிலேயே நுழையிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பொன்னான ஒரு காலமாக மாறிவிடும். இன்னும் சொல்ல போனா உங்களுடைய தோற்றத்திலே ஒரு அற்புதமான பொலிவு ஏற்படும். ஏன்னா சுக்கிரன் வந்து சந்திரன் வீட்டில் இருக்கும்போது சந்திரன் மனசு குளிர்ச்சி அடையும். சுக்கிரன் அந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு ஒரு மனசு ஆனந்தமா இருக்கும். உங்களுடைய அதாவது முகத்திலேயே ஒரு பொலிவு, ஒரு தோற்றத்திலே ஒரு பொலிவு தருவார். எல்லாத்தையும் விட பயங்கரமான ஒரு தன்னம்பிக்கை கொடுப்பாரு. மற்றவர்களை நம்ம ஈர்க்கும் ஒரு காந்த சக்தி உங்களுக்கு வந்துடும். ஏன்னா சுக்கிர பகவான் தான் நவக்கோள்களே காந்த சக்தி கொடுக்கக்கூடிய. அதுக்கு தான் சினி ஃபீல்டு நிறைய நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, ஒரு காந்த சக்தின்றது எங்கே இருக்குதுன்னா சினி ஃபீல்டில் தான் இருக்கும். இந்த ஃபேஷன் அண்ட் ஃபேண்டசி இந்த ரெண்டும் வந்து அந்த ஃபீல்டில் தான் இருக்கும். காரணம் சுக்கிரன் சம்மந்தப்பட்ட எல்லா தொழில்களில் வந்து சுக்கிரனோட ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். அதுதான் காந்த சக்தி சுக்கிரனுக்கு அதிகம்னு நம்ம சொல்லுவோம். அதனால தான் இவங்களுக்கு என்ன ஆகும், இதன் வழியாக பண வரவு வந்து பயங்கர திருப்தியாக இருக்கும். நம்ம ஏற்கனவே ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணுவோம், பணம் வராமல் இருக்கும், பணம் தேடி வந்துடும். ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் மிக ஆர்வம் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் இப்போ இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் இதெல்லாம் ரொம்ப பண்ணுவாங்க பாருங்கள். வீட்டுக்கு சுவாமி இவ்வளோ வீடு வாங்கியிருக்கிறேன், இந்த வீட்டில் வந்து நான் இவ்வளோ இன்டீரியர் பண்ணியிருக்கிறேன்னு சொல்கிறது எல்லாம் அந்த சுக்கிர பகவான் தான். அந்த சுக்கிர பகவானுடைய ஆற்றல் வந்து அதிகமாக இருக்குதுன்னா அந்த ஒரு அற்புதமான அவங்க வந்து ஆடம்பர செலவு பண்ணுவாங்க. அது தூண்டும் அப்படி வாங்க சொல்லி. இப்போ நீங்கள் வந்து அதாவது குரு பலமாக இருந்தால் அவங்க வந்து தங்கம் வாங்கிறதுக்கு போவாங்க. இப்போ சுக்கிரன் பலமாக இருந்தால் வயிறும் வாங்க போவாங்க. அதுதான் டிஃப்ரென்ஸு. புரியுதா? குரு பலமாக இருந்தால் தங்கம் வாங்க போவாங்க, இல்லை பிளாட்டினம் வாங்குவாங்க. சுக்கிரன் பலமாக இருந்தால் டைமண்ட் வாங்குவாங்க. அந்த மாதிரி பண்ண வைக்கிறது அதுதான். அதனால தான் பொருள் ஆடம்பர செலவு அதிகம். நிறைய கடன்களை பெரிய பெரிய பணக்காரர் நிறைய கடன் ஆகி போச்சு, ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டாங்க, அப்புறம் முடிச்சுட்டாங்கன்னு நம்ம கேள்விப்படுவோம் இல்லையா சமுதாயத்தில். அதெல்லாம் வந்து சுக்கிரனை வந்து உச்சபட்சமான ஒரு நிலைக்கு கொண்டு போய் அதுலேருந்து தள்ளும். அதுதான் விஷயம். அதனால கணவன் மனைவி கூட அந்யோன்யம் ஏற்படும். சுக்கிரனை காதல்காரக்கணும் இல்லையா, அதனால தான் ரொம்ப அந்யோன்யம் ஏற்படும். திருமண முயற்சிகளை கைகால, ஏன்னா சுக்கிரன் தான் களத்திரக்காரக்கணும். அவர் பலமாக இருந்தால் நிச்சயமாக திருமணங்கள், இந்த லவ் அஃபைர்ஸ், இந்த ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து நல்ல விதத்தில் கொண்டு வந்துடுவார். அதனால தான் கைகூடி வரும். தொழில் வாழ்க்கையில் ஒரு புதிய வாய்ப்புகள் உருவாகும். தொழிலில் வந்து நமக்கு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டங்களை தேடி வரக்கூடிய நிலை என்பதை ஏற்படுத்தும். கொடுக்கல் வாங்கல ஒரு நல்ல நன்மதிப்பை ஏற்படுத்தும். வேலையில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனை சேர்ந்த எல்லா விஷயங்கள், அதாவது ஒரு புதுதான வண்டி வாங்குவாங்க. அவங்க நீண்ட வருஷங்களை ஒரு கனவு வச்சுருப்பாங்க, அந்த கார் வாங்கணும்னு. அந்த கனவு வாங்கக்கூடிய ஒரு ஆற்றல் ஏற்படும். அந்த மாதிரி ஒரு வண்டி வாங்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும், ஒரு வீடு வாங்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். இல்லை அவங்களுடைய மனசில் என்ன நீண்ட வருஷங்களை நடக்காமல் இருக்குதோ அந்த பொருள் வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். அடுத்து நம்ம எடுத்துக்கொண்டால் கன்னிராசி நம்மளுக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரன் வருகிறார். ஏற்கனவே கன்னிராசி நம்மளுக்கு 2-9 கூடியவனாக, அதாவது தனாதிபதி பாக்யாதிபதி என்ற பொறுப்பேற்றுகிறாரு சுக்கிர பகவான். அவருக்கு யோகாதிபதி அவர் தான். அந்த சுக்கிரனை போய் 11 உட்காந்துக்கிறார். 9 கூடயும் 11 இருக்கும்போது அந்த அதிர்ஷ்டத்தை நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா பாக்கியம் என்பது வந்து லாபங்களாக மாறி லாபங்கள் மூலமாக அபரிமிதமான பாக்கியங்களை கொட்டி குவிக்கும் அளவுக்கு அவங்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது தேடி வரும். அதனால்தான் தொட்டதெல்லாம் இந்த காலகட்டத்தில் பொன்னாகும் காலமாக மாறிவிடும். உபரி வருமானங்களுக்கு பல வழிகள் பிறக்கும். புதிய முதலீடுகள் மூலமாக நல்ல லாபங்கள் கிடைக்கும். தொழிலில் நம்ம ஏற்கனவே எது செஞ்சாலும் சரியாக வருமானம் வரல, எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு லாபம் கிடைக்கல என்ற பேச்சுக்களை முற்றிலும் மாறி பல மடங்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அதிர்ஷ்டம் என்பதை தேடி வரும். கூட்டு வியாபாரத்தில் வந்து பயங்கரமான ஒரு இணக்கம் ஏற்படும். கூட்டு வியாபாரத்தில் முந்தைய சண்டை சச்சரவு இல்லையா, நாம் ஒன்று சொல்லுவோம், அவன் கேட்க மாட்டாங்க. இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவோம், ஒரு அற்புதமான ஒரு இணக்கத்தை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு எதிர்பாராத தனலாபத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் வருமானம் பெறத்துக்கு உண்டாகின ஒரு அற்புதமான காலகட்டமாக நாம் இந்த சுக்கிர பயிற்சி சொல்லலாம். நீண்ட நாட்டுகளாக வராமிருந்திருந்த கடன் தொல்லைகள் அல்லது கடன் பணம் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கைக்கு வந்து சேரும். அதன் மூலமாக கடன்கள் அடைத்து ஒரு சிறப்பான முன்னேற்றம் பெறத்துக்கு உண்டாகின வழி. நல்ல நண்பர்கள் மற்றும் மூத்த உடன்பிறப்புகளால் நல்ல ஒரு ஆதாயம் உண்டாகும். சமுதாயத்தில் வந்து நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்து ஏற்படும். வண்டி வாகனங்கள் மூலமாக எதிர்பாராத தனலாகும். அதாவது இந்த
நம்ம ஜவுளி தொழில் உள்ளவங்களுக்கு, இந்த இந்த மாதிரி ஒரு பியூட்டி பார்லர்ஸ் இந்த மாதிரி தொழிலில் உள்ளவங்களுக்கு எதிர்பாராத நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். ஏன்னா சுக்கிர பகவான் நமக்கு வந்து லாபஸ்தானத்துக்கு வராருன்ற பல வழிகளில் வந்து பணம் திரண்டு வரும்ன்றதுல மாற்றுக்கிறது இல்லை. பெண்களால் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் என்பது ஏற்படும். அதாவது 11 சுக்கின்னு வர்றதுனால ஸோ அவங்க நிறைய கடைகள் இப்போ இந்த பியூட்டி பார்லர் சம்மந்தமான காஸ்மெட்டிக் சம்மந்தமான கடைகள் மூலமாக நல்ல வருமானத்துக்கு உண்டாகின வழிகள் வந்து அந்த ஜாதகத்துக்கு வந்து அந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல எதிர்பாராத அவங்க செய்யும் தொழில் எதிர்பாராத தனலாபங்கள் நிச்சயமாக கூட்டும். அடுத்து நம்ம துலாம் ராசி அன்பர்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கே வந்து துலாம் ராசி அன்பர்களுக்கே சுக்கிர பகவான் வருகிறார். ராசிநாதன் சுக்கிரன், ஏன்னா துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரநாதன் சுக்கிரன் தானே. அவர் வந்து உங்களுடைய கர்மஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் வர்றதுனால மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் என்பது ஏற்படும். அது உத்தியோகஸ்தானமாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் மிகப்பெரிய திருப்பு முனைகள் உண்டாகும். தொழில் ஸ்தானத்தில் வந்து எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை தேடி வரும். வேலை தேடுபவர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். வேலை தொடர்பாக அவங்க வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை உருவாக்கும். ஏன்னா தொழிலில் 10ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் உட்கார்ந்துருக்காரு. எளிதாக நீங்கள் பெறக்கூடிய நல்ல யோக நிலைகள் உண்டாகும். ஏற்கனவே பணியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகள் நம்ம எவ்வளோ செஞ்சாலும் குற்றம் சொல்லி குறை சொல்லி நம்மளை சங்கடப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாம் முற்றிலும் மாறி அவங்களுடைய பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய காலமாக நம்ம சொல்லலாம். புதிய பொறுப்புகளை உங்களை தேடி வரும். ஏன்னா நமக்கு இந்த இடத்துக்கு வரும்போது 10ல் சுக்கிர பகவான் வரும்போது யோகாதிபதி பாக்கியாதிபதி கர்மஸ்தானத்தில் வராரு. அப்போ வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அள்ளி தருவார். ஒரு அதிர்ஷ்டம் என்பது ஏற்படும் என்றது உறுதியான உண்மை. அது மட்டும் இல்லாமல் சுய தொழில் செய்கிறவங்க அல்லது சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள், நல்ல ஒரு ஜெனியனான வாடிக்கையாளர்களை கிடைத்து அதன் மூலமாக தொழில் பல மடங்கு முன்னேற்றத்துக்கு கொண்டு போவோம். அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்கு உண்டாகின வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் ஸ்தானத்தில் சுக்கின்னு வர்றதுனால தான் மிகப்பெரிய ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டம், தொழிலுக்கு தேவையான பணம் எதிர்பாராத அதிர்ஷ்டம், தொழிலுக்கு தேவையான உதவிகள் வந்து வெளி இடத்துல இருந்து நமக்கு எளிதாக கிடைக்கும்ன்றது உறுதியான உண்மை. அடுத்து மகர ராசி அன்பர்களுக்கு களத்திர ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வருகிறார். உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடான சப்தமஸ்தானத்தில் சுக்கின்னு வருகிறார். இது உறவுகளுக்கு கூட்டாளிகளுக்கு மிக சிறந்த பலன்களை தரும். ஏன்னா 7ஆம் வீடுன்னா லைஃப் பார்ட்னர்ஸ் அண்ட் as well as பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இல்லையா, இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் கொடுக்கக்கூடிய டைமாக மாறிவிடும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் அமைத்து சுபகாரியங்களை தடையின்றி நடக்கிறதுக்கு உண்டாகின வழி ஏற்படுத்தும். திருமணம், வளைகாப்பு, காது குத்து, கிரகப்பிரவேசம் போன்ற மங்கள சுப நிகழ்ச்சிகள் வந்து இனிதே நடப்பதற்கு உண்டாகின அதிருஷ்டமான வாய்ப்புகள் என்பது தடைகள் நீங்கி மங்கள நிகழ்ச்சிகள் இது எளிதாக நடக்கும். கணவன் மனைவி வழியில் ஆதாயம் மகிழ்ச்சி உண்டாகும். இருவருக்கிடையே இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் முற்றிலும் மறைந்து ஒரு அந்யோன்யம் என்பது பெருகும். புதிய தொழில் கூட்டாளிகள் அமைவார்கள். புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்தாகும். தொட்டது புற மிகப்பெரிய ஒரு அதிருஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு யோகம் என்பது சப்தம பாவத்தில் நமக்கு தருகிறார். ஏற்கனவே குருவும் பார்க்குறார் அந்த இடத்தை. ஸோ குரு சுக்கிரன் 2 சுபக்கிரகங்களை வந்து முழுமையாக பார்க்கின்ற ஒரு தருணம் இது. ஸோ மிகப்பெரிய ஒரு அதிருஷ்டமான காலமாக நம்ம மகர ராசி நம்மளுக்கு சொல்லலாம். நீண்ட வருஷங்களாக நடக்காமல் இருந்திருந்த பல பிரச்சனைகள் அல்லது நம்மளை விட்டு விலகின சொந்த பந்தங்கள் இந்த காலகட்டத்தில் தேடி வந்து அதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுடைய நீண்ட நாட்டுகளை காத்திருப்புக்கு ஒரு அதிருஷ்டமான வாய்ப்புகளை தேடி வர்றதில் மாற்று கருத்து இல்லை. அடுத்து மீனராசி அன்பர்களுக்கு போர புண்ணியஸ்தானத்தில் வந்து சுக்கிர பகவான் வருகிறார். சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடாகிய கடகத்தில் அமர்வதனால அது போர புண்ணியஸ்தானமாக உங்களுக்கு அமையுது. போர புண்ணியஸ்தானத்தில் எப்போ குருவும் வந்திருக்கிறாரு, சுக்கிரனும் வந்திருக்கிறாரு, 2 சுபக்கிரகங்கள் அந்த இடத்துல வந்திருக்குது. நினைச்சதெல்லாம் நடப்பிடும். மன மகிழ்ச்சியுடன் நிம்மதி தேடி வரும். நீண்ட நாட்டுகளை குழந்தை பாக்கியம் இல்லாத காத்திருந்த தம்பதியர்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். மாணவர்கள் படிப்பில் ஒரு சிறப்பான தேர்ச்சி பெற்று நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். நல்ல அவங்க எதிர்பார்த்தபடி நல்ல காலேஜில் சீட்டுகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கலை, இலக்கியம், வடிவமைப்பு போன்ற துறைகள் இருப்பவர்களுக்கு ஒரு புதிய வாய்ப்புகளை தேடி வரும். புகழும் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலமாக பயங்கரமான லாபங்களை தேடி வரும். ஆன்மீக பயணங்களை வந்து மேற்கொள்வீர்கள். உங்களுடைய புத்தி ஆற்றல் மூலமாக, உங்களுடைய அறிவாற்றல் மூலமாக சமுதாயத்தில் நல்ல பேறு பெறக்கூடிய நிலை என்பது, அல்லது நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஐடியாஸின் அடிப்படையில் பலருக்கு நன்மைகள் நடந்து மீண்டும் உங்களை வந்து அவங்க இணைத்து கொண்டு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு போகக்கூடிய நிலை என்பது.
அறிவு என்பதே ஆயுதமாக செயல்படும். 5ஆம் இடத்துல குரு சுக்கிரன் வரும்போது உங்களுடைய அறிவு என்பதை, அதாவது சொல்லுவோம் இல்லையா, அதாவது புத்திசாலிக்கு வந்து புல்லு ஆயுதம்ன்ற மாதிரி அறிவு உள்ளவங்களுக்கு ஆயுதமாக செயல்படும். அந்த அறிவின் மூலமாக சகல நன்மைகளை அவங்க எளிதாக பெறக்கூடிய நிலை. 5ஆம் இடத்துல வரும்போது ஒரு அதிருஷ்டமான வாய்ப்பு என்பது அது குரு மற்றும் சுக்கிரன் 2 சுபகிரகங்கள் 5ஆம் இடத்துல இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு வந்து சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய ராசி. இந்த இடத்துல சுக்கிரன் வரும்போது உங்களுடைய மன மகிழ்ச்சிக்கு உண்டாகின எல்லா வகையான நன்மைகள், குழந்தைகள் மூலமாக சந்தோஷம் கிடைக்கும். குழந்தைகள் வெளிநாட்டுக்கு செல்வார்கள். வெளிநாட்டில் இருந்த குழந்தைகள் உள்நாட்டுக்கு வந்து உங்களை சந்திக்கக்கூடிய நிலை, அல்லது குழந்தைகளுக்காக நீங்கள் மேற்கொள்ளும் விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக ஏற்படும். ஒரு சுப செய்திகள் நீங்கள் கிடைக்கும். இல்லை நீண்ட வருஷங்களாக நம்ம குழந்தைகள் இல்லாமல் தவித்துட்டு இருப்பாங்க, அந்த தம்பதியருக்கு குழந்தை கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா வகையான நன்மைகள் பௌர புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் வரும்போது நமக்கு நிச்சயமாக தடுக்கும். ஆக இந்த 4 ராசிகளுக்கு வந்து இந்த சுக்கிர பயிற்சியில் ஜூன் 8ஆம் தேதியிலேருந்து இருக்கின்ற சுக்கிர பயிற்சியில் வந்து மகத்தான நன்மைகள் நடக்கும். ஏன்னா 12 ராசிகளுக்கு வந்து சுக்கிரன் இல்லை என்றால் மன மகிழ்ச்சி என்பது ஏற்படாது. சுகபோகங்களுக்கு காரகனாகிய சுக்கிர பகவான் ஒரு பலம் என்பது தான் ரொம்ப அவசியமானது. சுக்கிரன் வந்து, ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல டீ குடிக்கணும்னா கூட சுக்கிரனுடைய அருள் தேவை. நல்ல ஒரு அறுசுவையான உணவு சாப்பிடணும் என்றால் சுக்கிரனுடைய அருள் தேவை. களத்திரஸ்தானத்திலிருந்து ஆரம்பித்து நீங்கள் இந்த வாழ்க்கையில் பெறக்கூடிய அனைத்து வகையான இன்ப நிகழ்ச்சிகளுக்கு சுக்கிரனுடைய அருள் என்பது தேவை. குருள் என்பது அது நடத்துறதுக்கு உண்டாகின வழி. ஆனால் அனுபவபூர்வமாக நீங்கள் பெறதுக்கு உண்டாகின எல்லா வழிகளும் வந்து சுக்கிர பகவான் அருளால் கிடைக்கிறது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதனால தான் நம்ம குரு பகவானை முழு சுபராக ஏற்றுக்கொள்கிறோம், சுக்கிர பகவானை முக்கால சுபராக ஏற்றுக்கொள்கிறோம். இந்த 2 சுபகிரகங்கள் வந்து நமக்கு வந்து கடகத்தில் அமர்கின்றன. இதன் விளைவாக 12 ராசிகளுக்கு பல வகையான அதிருஷ்டமான நன்மைகள் நடந்தாலும் பர்டிகுலர்லி இந்த 4 ராசிக்காரர்களுக்கு வந்து எதிர்பாராத தனயோகங்கள் அது நிச்சயமாக கிடைக்கும். சுக்கிர பகவான் வந்து காத்திருப்பில்லை, உடனுக்குடன் கொடுக்கக்கூடிய ஒரு அதிருஷ்டம் என்பது தான் சுக்கிரனுடைய இதில். அதனால தான் நம்ம அசுர வளர்ச்சின்னு கொடுக்குறோம். ஆக சுக்கிரனுடைய பயிற்சி மூலமாக அசுர வளர்ச்சி பெறக்கூடிய இந்த 4 ராசிகள் எதிர்பாராத பல அதிருஷ்டங்களை திருப்புமுனைகளை கொண்டு சந்தோஷமாக வாழ்வார்கள். சர்வே ஜனா சுகினோ பவன் சுகி பவ.